உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஈவினிங் டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படியே பன்னு மாதிரி நல்லா சாப்பிட்டா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பம் மாதிரியே நம்ம அதை செய்கிறோம். அது தக்காளி சட்னியில் சாப்பிட அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது லீவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறதுக்கு நம்ம 2 குழிக்கரண்டி மைதா மாவு எடுத்துங்க. 2 குழிக்கரண்டி, அந்த பெரிய கரண்டியால் 2 குழிக்கரண்டி மைதா மாவு. இந்த மைதா மாவுக்கு நல்லா சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு 2 சின்ன கரண்டியால் 2 கரண்டி அரிசி மாவு எடுத்துங்க. 1 கரண்டி குவியலாக எடுத்துங்க. 1 கரண்டி அந்த தலை தட்டி எடுத்துங்க. கரண்டியில் இருக்கக்கூடிய தலை தட்டி எடுத்துங்க. இதுபோல் 2 கரண்டி குழிக்கரண்டி நம்ம அரிசி மாவு மைதா மாவோடு சேர்த்துக்கிறோம். இது நல்லா சாஃப்டாக பன்னு மாதிரி வர்றதுக்கு 1 குழிக்கரண்டி ரவா, இந்த சின்ன கரண்டியால் 1 குழிக்கரண்டி ரவா. இது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்கிறதுக்கு 2 பிஞ்சு, அதாவது 2 சிட்டிகை ஆப்ப சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. அப்போ தான் அந்த இனிப்பு திகட்டாது. நல்லா சாப்பிட நல்லா ஆர்வமாக இருக்கும். நல்லா சாப்பிட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 குழிக்கரண்டி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 1 குழிக்கரண்டியும், இது கூட சூப்பு கரண்டி, அந்த கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி நாட்டு சர்க்கரையும் எடுத்துங்க. கரெக்டாக இனிப்பு இருக்கும். ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, இனிப்பு இல்லாமல் இருக்காது. அது கரெக்டான இனிப்பு அளவோடு இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மைதா, அரிசி மாவு, சர்க்கரை எல்லாத்தையும் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு, இந்த சர்க்கரை கட்டியெல்லாம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்ல வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நல்ல வாழைப்பழமாக உங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் அடித்து பழுக்க வைக்காமல் நல்ல பழமாக நம்ம வீட்டில் பழுக்க வச்ச பழமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நாட்டு பழமாக வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி நல்ல வாழைப்பழத்தை வாங்கி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். செங்காய போட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தை தோலை உரித்து தோல் விழுந்துடாமல் நீங்கள் அதை அப்படியே சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அவ்வளோ ஹைலைட்டாக அப்படியே கேக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அந்த வாழைப்பழம் இது மாதிரி கட் பண்ணி ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்துங்க. நல்லா வாசத்துக்கு 4 ஏலக்காய் சேர்த்துங்க. 4 ஏலக்காய் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இதுக்கு இப்போ நம்ம பால் சேர்த்துங்க. ஒரு 1/2 டம்ளர் பாலை சேர்த்து மிக்ஸி ஜாரை மூடி நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. மைய அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பால், ஏலக்காய், வாழைப்பழம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே கேக்கு மாதிரி இருக்கும். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து நம்ம அந்த மைதா மாவில் அரிசி மாவு, ரவா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா அதில் இந்த வாழைப்பழத்தை சேர்த்துங்க. பாலோடு அரைச்சி வாழைப்பழத்தை சேர்த்துங்க. இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இதிலேயே சேர்த்துங்க. உங்களுக்கு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா கலக்கணும். ஒன்றோட ஒன்று திப்பி இல்லாமல் நல்லா கலக்கணும். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் பாலும் கூட இதில் சேர்த்து நீங்கள் அப்புறமா தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு தண்ணி சேர்க்கணும். இப்போதைக்கு அந்த பாலோடு சேர்த்து அந்த வாழைப்பழம் அரைச்சதோடு சேர்த்து நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டியை கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா திக்காக வரும். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இழுத்துக்கும். அது பார்த்திங்கன்னா டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இறுக்கமாகவும் அந்த மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இதில் திப்பி எதுவும் இருந்துடக்கூடாது. திப்பி இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து இது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் வராது. ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி அடித்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்க பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழைவாக உங்களுக்கு இட்லி மாவு அந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு
இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் மாதிரி அது நல்லா உப்பி வரும்போது அது வந்து தண்ணியை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். அந்த எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே எண்ணெயை உள்ளே இழுத்துக்கும். இது கட்டி ஆயிடுச்சுன்னா அந்த கும்பல் மாதிரி இருக்க பகுதியை வச்சு அந்த ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் திப்பி கட்டி எதுவுமே இருக்காது. அப்படியே கூல் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மெத்தடு. கட்டி பிடிச்சிச்சுன்னா மாவு இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ஓரத்தில் இந்த கரண்டியோட அடிப்பகுதியை வச்சு இப்படி தேய்ச்சி அப்படியே அழுத்தி இப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கட்டியும் உடஞ்சி அப்படியே கூலாக குழைவாக வந்துடும். தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெயை முழுக்க உள்ளே இழுத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சுடுன்னு ஆகிடும். சாப்பிட முடியாது. அது நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் வராது. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இது மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துங்க. இதை எடுத்த பிறகு ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுங்க, சின்ன கடாய். அதில் ஒரு 1/2 லிட்ரு ஆயில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லெண்ணெய் வேண்டாம், கடலெண்ணெய் அல்ல சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சூடு வந்தோன்னா அந்த கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி எடுத்து அந்த சென்டரில் விட்டிங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பஃப்னு உப்பி வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு மீடியமாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்தால் தான் இது நல்லா பன்னு மாதிரி வரும். இல்லைன்னா இந்த மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் இது போய் அடியிலெல்லாம் ஒட்டாது. உங்களுக்கு அப்படியே வந்து வெந்து மேலே மிதந்து வந்துடும். இது அடிப்பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி கரண்டியால் அடிப்பிடிக்கிறதா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விடுங்க. ஆனால் இது வந்து அடிப்பிடிக்காது. உங்களுக்கு அப்படியே அடிப்பிடிக்காமல் நல்லா பன்னு மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துவிட்டு மெதுவாக அதை பிரட்டி போடணும். உடச்சிடாமல் பிரட்டி விட்டு அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரட்டி விட்டு அதை நல்லா பார்த்தீங்கன்னா பொரித்து எடுக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வேக வச்சு எடுக்கணும். இது வந்து எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்துக்காது. நல்லா அது பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நறுமணம், அப்படியே கேட்கக்கூடிய நறுமணம் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா நிறம் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா உப்ப வச்சு அந்த எண்ணெயில் வேக வச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு இது போடும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்து பன்னு மாதிரி வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது சாஃப்டாக இருக்கும். உள் பக்கம்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே வெந்து போயிருக்கும், உள்ளே அப்படியே வேகாமல் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்லா இதை வேக விட்டு கவனமாக விட்டு எடுக்கணும் அதை. இப்போ அற்புதமாக நமக்கு சூப்பராக ஹைலைட்டாக இது வந்து இந்த அப்பம் மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம் மைதாவிலேயே நமக்கு இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி. வீட்டில் எளிய டைமில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை செஞ்சு அப்படியே எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. அதுபோல் இருக்கக்கூடிய அந்த மாவை திரும்பவும் அந்த எண்ணெயில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பொரிஞ்சு பார்த்தீங்கன்னா பஃப்லாக வரும். பன்னு மாதிரி மேலே உப்பி வந்துடும். அடியில் போய் ஒட்டாது. நீங்கள் அடியில் ஒட்டிக்கணும் பயப்படலாம் வேண்டாம். இது நல்லா ஒட்டாமல் தீஞ்சு போகாமல் உங்களுக்கு மெதுவாக நிதானமாக அதை அந்த மாதிரி இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நமக்கு வாழைப்பழமெல்லாம் போட்டு நல்லா கேக்கு மாதிரி பன்னு மாதிரி சூப்பரான இந்த அப்பம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அதை மிச்சம் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ போடுற நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் இது கலக்கின உடனேயே செய்யலாம். இந்த மிக்ஸ் பண்ண உடனே நம்ம செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அதுபோல் லீவ் டைமில் இருக்கீங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்பம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பன்னு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து ஃப்ளேவர்லாம் நம்ம போட வேண்டாம். அந்த ஏலக்காயே போதும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பன்னு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பிளேட்டுக்கு மாற்றிங்க. பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா கார்னிஷ் பண்ணி தக்காளி சட்னி நல்லா காரமாக வச்சு கொடுத்தீங்கன்னா அதோட இது நினச்சி சாப்பிட தக்காளி சட்னியில் நினச்சி காரமான சட்னியில் நினச்சி சாப்பிடும்போது ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக நல்லா டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் விரும்பி ரொம்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இது செய்யலாம். இது தீபாவளி மாதிரி இப்போ பெரிய பெரிய விசேஷ நாட்கள்லையும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பொங்கலுக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு எளிமையான ஒரு அற்புதமான இந்த பலகாரத்தை நம்ம செய்யலாம். இது எண்ணெயெல்லாம் இழுத்துக்காது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கும். அதனால் தண்ணியை அதிகமாக சேர்க்காம
அப்படியே அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து உடைச்சோம்னா அப்படியே பன்னு மாதிரி நல்லா டெலிஷியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ எளிமையாக இருக்கும். இது திரும்ப திரும்ப செஞ்சு எல்லோரும் கேட்பாங்க. ரொம்ப எளிமையாக அதை செய்யலாம். இதுபோல் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட்டாக, ஒரு எளிமையாக, ரொம்ப ஈஸியாக இந்த அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.